நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே அடுத்த பகுதியும் ஒரு சிறப்பான ஒரு பகுதியாகத்தான் இருக்க போகுது. இந்த பகுதியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஒரு நடன ஆசிரியை. நடன ஆசிரியை என்று சொல்லும்போது மீன்பாடும் தேன்நாடு மட்டக்களப்பில் பிறந்து அங்கு கல்வி கற்று அதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு சென்று பரதம் நாட்டிய நடனங்கள் இவையெல்லாம் கற்று ஒரு ஆசிரியையாக இருக்கக்கூடிய முதுபாணி பட்டம் பெற்ற வாசுகி பார்த்திபன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா? மட்டக்களப்பில் பிறந்த வாழ்க்கை, அங்கேருந்து படித்து ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருந்தது அந்த ஆரம்ப நாட்கள்? நான் மட்டக்களப்பில் வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையில் கல்வி கற்றேன். எனது சிறு வயதில் எங்களோட அம்மா அப்பாவுக்கு நான் டான்ஸில் ஷைன் பண்ணணுமென்ற ஒரு விருப்பம். இப்போ என்ன சின்ன வயசுலேயே பரத சுடாமணி சுபித்ரா கிருபாகரன் ஆசிரியரிடம் நடனம் பயில விட்டாங்க. அப்போ அங்கே நான் நடனம் பயின்று கொண்டிருக்கும் காலகட்டத்தில் எனக்கு நடனத்தில் இருந்த ஈடுபாடு காரணமாக நான் கலைப்பிரிவில் நடனத்தை ஒரு பாடமாக எடுத்து கற்றேன். எனது உயர்தரத்தில் 2 A-B சித்திகளை பெற்று ஐசிசிஆர் ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் கிடைத்து நான் இந்தியாவுக்கு எனது பட்டப்படிப்பிற்காக சென்றேன். அங்கு 3 வருடங்கள் பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு அதில் கோல்ட் மெடல் தங்கப்பதக்கமும் வென்று அங்கிருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனது முதுமானி பட்ட படிப்பினையும் முடித்து கொண்டு நான் மீண்டும் இங்கு இலங்கையில் எனது ஆசிரியர் நியமனம் 2011ஆம் ஆண்டு புனித சிசிலியா பெண்கள் பாடசாலையில் கிடைத்தது. அங்கு 10 வருடங்கள் சேவையாற்றிய பின் தற்போது வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையில் நான் கற்ற அதே பாடசாலையில் தற்போது நடன ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதோடு நான் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது யோகக்கலையையும் நான் டிப்ளமா முடித்திருந்தேன். அதனையும் சேர்த்து பரதநாட்டியத்தில் யோகக்கலையின் பங்கு என்னும் தலைப்பில் நான் எம்ஃபில் லீடிங் PhD செய்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழகத்திலும் BFA மற்றும் MA பட்டங்களை முதல் பெற்ற ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு BFA பட்ட பரீட்சையில் தங்கப்பதக்கம் வென்ற பெருமையும் உங்களுக்கு இருக்குது. இந்த நடனத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவில் கற்றபடி எங்கள் எத்தனையோ இருக்கும் தானே, எந்தெந்த விஷயங்கள் அதிக ஆர்வம் நீங்கள் காட்டினீங்க? இந்தியாவில் நான் மோகினி ஆட்டம் எங்களுக்கு அங்கே ஒரு பார்ட் டைம் கிளாஸாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ அதுலேயும் அது ஒரு டிப்ளமா லெவல். அப்போ அதுலேயும் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தபடியினால் நான் மோகினி ஆட்டத்தையும் நான் 3 வருடங்கள் பயின்று அதிலேயும் அரங்கேற்றம் முடித்துள்ளேன். அதில் டிப்ளமாவும் என்னிடம் உள்ளது. யோகக்கலை எங்களுக்கு இப்போ பரதநாட்டியத்திற்கு யோகா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மூச்சோட தொடர்பான விஷயம், களைப்பு, மற்றது சகிப்புத்தன்மை, நிறைய ஒருநிலைப்படுத்துதல், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால அந்த யோகா பயிற்சியையும் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். கலைக்காவிரியில் முதல் இல்லை, யோகா பயிற்சியையும் நாங்கள் எடுப்பிச்சு அதிலையும் டிப்ளமா செய்தோம். இப்படி அந்த இந்தியாவில் இருக்கும் போது அது மட்டுமல்ல, நாங்கள் பார்ட் டைமாக நாங்கள் படிப்பிக்கக்கூடிய ஒரு கிளாஸஸையும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அதனால் கற்பித்தலும் எங்களுக்கு அங்கே இலகுவாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த கலைக்காவிரியில் நல்லா நடனம் பயில்றவர்கள் நல்லா ஆற்றுகை செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு குரூப்பாக இருந்தது, ட்ரூப் என்று சொல்லி. அந்த ட்ரூப் மூலம் நாங்கள் உள் மாவட்டங்கள், வெளி மாவட்டங்கள், நிறைய இந்தியாவில் பல இடங்களில் நாங்கள் எங்களுடைய ஆற்றுகைகளை கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி ஊடாக செய்திருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அனுபவமாக இருந்தது. மட்டக்களப்பில் பிறந்து வின்சென்ட்டில் கல்வி கற்று அதுக்கு பிறகு இப்போ சிசிலியாவில் ஆசிரியராக முதல் தேர்வு உங்களுக்கு கிடைக்குது. எப்படி இருந்தது அந்த நேரம் உங்களுடைய இந்த என்ன ஓட்டம் எல்லாம்? ஆக்சுவலி எனக்கு அந்த ஒரு முதல் நாள்ன்றது எங்களோட அந்த நேரத்தில் சிசிலியா ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தவங்க சிஸ்டர் எலிசபெத். அப்போ அவங்க என்ன எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இருக்கிற நீர் நின்று பிடிச்சிருந்தா சரின்னு சொன்னா. ஆனால் அவங்க ஆளுமை மிகுந்தவங்க, அவங்கள கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படி ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் டீச்சராக இருந்தோம். அந்த நேரத்தில் தான் 2012 நான் அந்த நாட்டிய நாடகம் முதலாக செய்தது. அப்போ
அப்போ எங்களோட சிஸ்டர் ஒரே இந்த மீட்டிங்கில் ஸ்டாஃப் மீட்டிங்கில் சொல்லுவாள், இந்த நேஷ்னல் ஸ்கூலில் இல்லாத வளம் அங்கே இருக்குது என்று சொல்லி அடிக்கடி கேட்பா. அப்போ அந்த நேரத்தில் போட்டிகளும் வரக்குள்ளே எங்களுக்கு வந்து நாட்டிய நாடகத்தை நான் போய் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு நாட்டிய நாடகம் என்ற ஒரு போட்டி இருக்கிறது, இது இவ்வளோ காலம் செய்யலைன்னு நினைக்கிறேன், இதை நான் செய்ய வாண்டு. அப்போ சொன்னேன் இதுக்கு நிறைய செலவாகுமே என்று சொல்லி. இப்போ நான் சொன்னேன் இந்த ஸ்கூலில் இல்லாத வளம் அங்கே இருக்குது சிஸ்டர், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே என்று சொல்லி கேட்டேன். அப்போ சிரிச்சு கொண்டு சொன்னால், சரி நீர் செய்யும், மற்ற அவ்வளோ சப்போர்ட் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அந்த ஒரு பக்கபலமான வார்த்தை வந்து எனக்கு அந்த 2012ஆம் ஆண்டு செய்த நாட்டிய நாடகம் அப்பயும் சொன்னான், எனக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து ப்ரொவின்ஷியல் தாண்டி இன்னும் ஒரு நாட்டிய நாடகம் போனதில்லை, நீர் எனக்கு மாகாண மட்டம் மட்டும் எனக்கு அடித்து தருமென்று சொன்னான். ஆனால் அவையோட பக்கபலம் என்னோட கொடுத்த சப்போர்ட் வந்து என்ன மாகாண மட்டத்தில் முதலிடம் மட்டுமல்ல தேசிய மட்டத்திலும் முதலாம் இடத்தை பெற வைத்தது. அது அந்த நேரம் எனக்கு பக்கபலமாக இருந்தது சிஸ்டர் எலிசபெத் மட்டுமல்ல, வசந்தி டீச்சர் இருந்தாங்க. அது மட்டுமில்லை அங்கேருந்து சக ஆசிரியர்கள் தயா டீச்சர், பாடல் பாரதி டீச்சர், சுகந்தா டீச்சர், இவங்கெல்லாம் வந்து எங்களோட முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த ஒத்துழைப்பின் பலன் தான் அது. அது மட்டுமல்ல அந்த ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கும்போது பராசக்தி டீச்சர் அவங்க நாட்டார் பாடல் செய்திருந்தாங்க, அதுக்கும் முதலிடம் பெற்றது தேசிய மட்டத்தில். அப்போ அந்த இரண்டுக்கும் எங்களோட சிஸ்டர் வந்து பெரிய மிகுந்த மகிழ்ச்சியோடு ஸ்கூலுக்கு பாட்டி வச்சாங்க. அப்படி ஒரு அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அதெல்லாம் என்று நினைக்கல. பொதுவாக இந்த நடன ஆசிரியரை பொறுத்த மட்டும் பாடுவாங்க தான், பாடல் இல்லாமல் ஆடல் இல்லை. அதுதான் நீங்கள் பாடுவீங்க தான் கேட்குறேன் நான். சின்னதாக ஏதோ பிள்ளைகளுக்கு பாடித்தானே தட்டணும், பாட்டு தெரியாம நாங்க பாடையிலாது. நீங்க திடீரென்று இப்படி கேட்டுட்டீங்க. ஏதாவது ஒரு பாட்டு சப்தம் உண்டு, இப்ப பாடி காட்டுறேன். தண்டை முழங்க சதங்கை கிளுங்க தவழ்ந்து வரும் முருகா, தமிழ் தாலாட்டு பாட்டில் குழந்தையா என் முன் தாவி வரும் முருகா, தாவி வரும் முருகா. அடுத்ததாக அருஸ்ரீ கலையகத்தில் அதனுடைய பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு, அதனுடைய ஆற்று? நாங்கள் இங்கே 2011 எங்களோட பட்டப்படிப்பை முடித்து விட்டு வரும்போது இங்கே வந்து அருஸ்ரீ கலையகத்தில் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் மேமோட கண்டெக்ட் எங்களுக்கு கிடைத்தது. அப்போ அவள் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அவகிற அருஸ்ரீ கலையகத்தில் எங்களை ஒரு ஆற்றுகை செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் தந்தா. இந்த நேரத்தில் அவைக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்ளணும். அப்போ அவையோட சந்தர்ப்பம் வந்து எங்களை இங்கே ஒரு ஸ்டேஜ் ஃபியர் ஒன்றும் இல்லாமல் இந்த இலங்கையில் பல இடங்களில் வசந்தன் டிவி மட்டும் இல்லை, நேத்ராக்கும் வந்திருக்கிறோம், ரூபவாயினி, சக்தி, இப்படி பல இடங்களில் நாங்கள் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் செய்தோம். அந்த நேரத்தில் அனுபவம் என்ற இந்த சிடி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனுபவம் சிடி ரிலீஸ் பண்ணினது இதெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் பேப்பரில் வீரகேசரி பேப்பர் எடுத்தாலும் சங்கமத்தில் தினக்குரலில் எங்களோட படங்கள் நிறைய வந்து கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் அது உண்மையாகவே. இந்த சிடி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் கலாசூர்யா அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களுடைய அனுபவம். இது லிரிக்ஸ் கார்மேகம் நண்பா அவர்களுடைய லிரிக்ஸில் தான் இந்த சிடி. இதில் பல கலைஞர்கள் அப்படியே இந்த சிடிக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த விருதுகள் வந்து கட்டாயமாக கலைஞர்களுக்கு எப்போவுமே இந்த அங்கீகாரத்தை தரக்கூடியதில் விருது மட்டுமல்ல, விருது 3ன்னு சொல்லலாம். நீங்கள் பெற்ற விருதுகள் பற்றி நாங்கள் கட்டாயமாக பேசலாம். முதல்ல இங்கே காணக்கூடியதாக இருக்கும் விருதுகள் சிலவற்றை பற்றி. இது 2018ஆம் ஆண்டு நல்லாசிரியருக்கு கிடைக்கும் குரு பிரதீபா பிரபா விருது எனக்கு கிடைத்தது. இது வந்து நான் நாட்டிய நாடகங்கள் நிறைய தேசிய மட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தேன். 2012 எனக்கு கொடுத்த உத்வேகத்தின் காரணமாக 13, 14, 15, 16, 17, 18, 19 இப்போ வரைக்கும் நான் நாட்டிய நாடகங்கள் 7 நாட்டிய நாடகம் செய்திருக்கிறேன். தனி நாடகங்கள் இப்படியே ஒவ்வொரு வருடமும் நான் நேஷனல் தேசிய மட்டத்தில் மாணவர்களுக்கு வாய்ப்பினை, அதாவது இடங்களை 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களில் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தது. மற்றது 2023ஆம் ஆண்டு நான் கலா விபூஷன் பட்டம் எனக்கு கிடைத்தது. இது 2ம் கூறக்கூடியதாக உள்ளது.
அது நேரம் விருதுகள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பயணத்தில், இந்த நடன பயணத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டமாக மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த 2018ன்னு சொல்லலாம். 2018 காலப்பகுதியில் வந்து நீங்கள் கலா சாதனாலயா அந்த நாட்டிய கலாலயத்தில் இணைந்து அந்த ஒரு பயணம் தொடருது. அதனுடைய அனுபவம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். 2018ஆம் ஆண்டு எனது கலாசாதனாலயா நாட்டிய கலாலயம் எனது குரு பரத சூடாமணி சுபித்ரா கிருபாகரன் ஆசிரியை மூலம் என்னுடைய குருவின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து பல ஆற்றுகைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில், அதாவது பண்பாட்டளவில் மாகாண பண்பாட்டளவில் திணைக்களம், மற்ற பிரதேச சபை, பௌர்ணமி விழா, கலை இலக்கிய விழா, கோயில் திருவிழாக்கள், இப்படியான பல இடங்களுக்கு நாங்கள் எங்கள் மாணவர்களை தயார் செய்து போய் ஆற்றுகைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது வந்து கலை நிறுவனங்களுக்கு இடையிலான நடன போட்டியில் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற இந்த விருது இது கிடைத்தது. அதோடு கிராமிய நடனங்கள் இப்படியான தேசிய மட்டத்தில் நாங்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளோம். போட்டிகளுக்கு மாணவர்களை கூட்டிச் சென்று தற்போது கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு நடந்தது. சங்கமம் குளோபல் அகாடமி அண்ட் சங்கமில் லியா ஹாலிடேஸ் இணைந்து நடாத்தும் அவங்களோட ஃபவுண்டர் மிஸ்டர் தினேஷ்குமார் அவர்களின் அனுசரணை, அவங்களுடைய சங்கமம் குளோபல் அகாடமி மூலம் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது கின்னஸ் உலக சாதனை நிகழ்வுக்கு. அதுக்கும் எனது மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வந்து பங்கு பெற்றார்கள். பெற்றோர்களும் மிகுந்த சந்தோஷத்துடன் மகிழ்வுடன் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதுவும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் ஒரு விஷுவல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக இவரோடு பேசலாம். நடன கலைஞர், நடன ஆசிரியர் வாசுகி பார்த்திபன் அவர்களோடான ஒரு கலந்துரையாடல். இந்த நடனம் பற்றி
இது ஆண்டாள் நாட்டிய நாடகம். நாங்கள் 2024ஆம் ஆண்டு செய்தோம். இந்த நாட்டிய நாடகம் இதுக்கு குரல் வந்து ஜெயந்தினி கலிங்கேஸ்வரன் ஆசிரியை கொடுத்திருந்தாங்க. இந்த நாட்டிய நாடகத்தில் வந்து பெரியாழ்வாரின் மகள் கோதை சிறு வயதிலிருந்தே விஷ்ணுவின் நாமங்கள் கேட்டு அவரையே தந்த தோழனாகவும் வளர்ந்த பின் மணாளனாகவும் நினைத்து வாழ்ந்து வந்தவ. அந்த நேரத்தில் வந்து அவள் வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற பேர் எடுத்தவ. விஷ்ணுவை மனசில் நினச்சி அவங்களோட அப்பா காலையில் பூ கட்டிட்டு வச்சுட்டு போனோடனே அவள் அதை எடுத்து சூடி அழகு பாப்பா கண்ணாடிக்கு முன்னு நின்று. அப்போ விஷ்ணு முன்னுக்கு வந்து நிற்கிற மாதிரி அவள் எண்ணுவா அந்த வெக்கம். அப்போ அதை வந்து அவள் சூடி வைக்கிற மாலையை தான் இவ்வளோ காலம் பெரியாழ்வார் கொண்டு விஷ்ணுக்கு சாத்தினது. அதுக்கு பிறகு அண்டைக்கு தான் அவருக்கு தெரிய வருது இவ தான் சூடி போட்டு வைக்கிறான். அதில் கோபத்தில் ஏசி போட்டு போகிறா. ஆனால் பின்னுக்கு வந்து அவர் சொல்கிறார், எனக்கு கோதை சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு பிடித்தமானது என்று சொல்கிறார். அப்போ அதுக்கு பிறகு அவர் சூடி கொடுத்த மாலையை தான் அவர் கொண்டு ஒரே சாத்துவர். அப்படி ஒரு அழகான ஒரு தெய்வீகமான ஒரு கதை உண்டு. ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறை காட்டிய கதை. அப்போ இந்த கதை வந்து எங்களுக்கு தமிழ் தின போட்டிக்கு நாங்கள் செய்திருந்தோம். உண்மையாக அந்த அற்புதமான ஒரு கதை. ஒரு விஷயம், இந்த அற்புதமான கதையை வந்து நீங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக நேத்ரா மூலமாக இங்கே கதையாக நீங்கள் சொல்லும் போதே மனதில் அப்படியே பதியக்கூடிய அளவுக்கு இருக்குது. உங்களுடைய குரலாக இருக்கலாம், அது நேரம் நீங்கள் சொல்கிற அந்த மொழி, அந்த மொழியோடு சேர்ந்த அந்த அழகான முறையில் நீங்கள் சொல்வது அப்படியே மனதில் பதியுது. இது மாணவர்களுக்கும் நடன கலைஞர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியையாக நீங்கள் அவர்களோடு ஒத்துழைப்பாக இருக்கிறீங்கன்றது இப்பொழுது தெரியும். இதுக்கெல்லாம் காரணம், நான் வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையில் படித்து கொண்டிருக்கும்போது மாணவியாக இருக்கும்போதோ அங்கு உஷா கனகசுந்தரம் டீச்சர் ஆசிரியராக இருந்தார். அங்கே அதிபராக இருந்தது சுபா சக்கரவர்த்தி மேடம். அவங்களே ஸ்கிரிப்டை கொடுத்து முதலாக எனக்கு நாட்டிய நாடகத்துக்கு நான் பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனன் என்ற கேரக்டர் எனக்கு தார் கூட கட்டி விட்டது எங்களோட பிரின்சிபல். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையாக தான். சரியா? அப்படி அந்த ஒரு ஆர்வம் தான் அன்றைக்கு போட்ட பிள்ளையார் சொல்லியனோ தெரியா, அதுக்கு பின்னால் எனக்கு அடையாளத்தை கொடுத்ததே இந்த நாட்டிய நாடகங்கள் தான். அப்போ இப்போ தற்போது நான் வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையில் தவ திருமல் உதயகுமார் அதிபர் அவர்களோட வழிகாட்டலையும் மலர்விழி சிவஞான சோதி குரு மணியோட ஆலோசனை அடிப்படையில் இந்த நாட்டிய நாடகங்கள் நான் இப்போ செய்தேன். இனி வார காலங்களில் இதை விட நல்ல நல்ல நாட்டிய நாடகங்கள் என்னால் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக முடியும். வாழ்த்துக்கள். சமூகத்திற்கு, மக்களுக்கு ஒரு கலைஞராக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எது? அதே நேரம் நடன கலைஞர்கள் மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள். நடனக்கலை என்பது பொழுதுபோக்கு அல்ல. அது வந்து ஆன்மீகம், பண்பாடு, ஒழுக்கம், மனித நேயம் இதெல்லாவற்றையும் கொண்டு வர ஒரு வாழ்வியல் பாதையாகும். இந்த காலகட்டத்தில், தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் கையிலெல்லாம் கைபேசி இருக்குது. சமூக ஊடகங்களில் அவங்களோட நேரத்தை பொழுதுபோக்குகளை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் கலைகள், அதாவது நாட்டிய கலைகள் அவங்களை ஈடுபாடு வைக்கிறதுக்கு மூலம் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை, ஆளுமைகளை, படைப்பாற்றலை, அந்த தலைமைத்துவ பண்புகளை அவங்க வளர்த்து கொள்ள முடியும். வெற்றி என்பது வந்து வெறும் திறமை அல்ல, அது வந்து தொடர்த்தேர்ச்சியான பயிற்சி, விடாமுயற்சி, ஆசிரியர்களுக்கான மரியாதை, பெற்றோர்களுக்கான நன்றியுணர்வு, இதிலிருந்து தான் அது வருது. அது மட்டுமல்ல, நம்மளோட பாரம்பரியத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு வந்து நம்மளோட கையில் இருக்குது. அதனால் கலைகளை வந்து வாழ வைப்போம். கலைகள் வாழ்ந்தால் பண்பாடு வாழும், பண்பாடு வாழ்ந்தால் சமூகம் உயர்வடையும். இந்த நேரம் சில சான்றிதழ்களையும் பார்க்கலாம். அதாவது தஞ்சை பெரிய கோவிலினுடைய 1000 ஆண்டு விழா இடம்பெற்றது. அந்த விழாவிலையும் நீங்கள் கலந்து கொண்டீங்க. அதுக்கான பங்கேற்பு சான்றிதழாக இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தஞ்சாவூரில் நடைபெற்ற தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டு விழாவிலே கொண்டதற்காக ஆசிரியை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்களோட தலைமையில் 1000வது ஆண்டு விழா நடந்தது. அது கூட இப்போ 10ஆம் ஆண்டு டான்ஸ் கைட் புக்கில் அது ஒரு பாடமாக இருக்குது, தஞ்சை பெரிய கோயிலண்டு. அதில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம், எனக்கு சொர்ணமாலியா கணேஷ் அவங்க கொடுத்துருந்தாங்க, ஆக்டர். அது ஒரு சந்தர்ப்பம். அது நேரம் இன்னும் சில சான்றிதழ்கள், விருதுகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆசிரியர் மற்றும் அதிபர் கௌரவிப்பு விழா இடம்பெற்றிருந்தது 2018ஆம் ஆண்டு BMICHல. அதற்கான ஒரு ஃபோட்டோ மறக்க முடியாத ஒன்றாக இதுவும் இருக்குது. இங்கு முன்னாள் அமைச்சர், அதே போல்
நடிகை, முன்னாள் அமைச்சர் இருக்கிற நேரம் அதே நேரத்தில் சிலரோடு சேர்ந்து உங்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு விருதில் நீங்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்காக வழங்கப்பட்ட இன்னும் சில நீங்கள் சொன்னதை போன்று அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு அங்கே வழங்கப்பட்டிருந்தது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்தான் இது கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். இந்த கின்னஸ் சாதனை இதை பற்றி மீண்டும் ஒருக்கா பேசலாம். கொரோனா காலப்பகுதியில் வந்து டாக்டர் மதுரை முரளிதரன் சார் அவங்க ஆன்லைன் மூலமாக ஒரு கின்னஸ் சாதனை தமிழ் வர்ணம் ஒன்றை ஏற்றி அதனை எங்களுக்கெல்லாம் பயிற்றுவித்து அதில் ஒரு சாதனை நிகழ்த்தியிருந்தார். அந்த நேரத்தில் கிடைத்த கின்னஸ் அவார்ட் தான் அது. சரி, எனவே இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருந்தார் பரதநாட்டிய முதுமாணி பட்டம் பெற்ற ஒரு நடன கலைஞராக இருக்கக்கூடிய நடன ஆசிரியை வாசுகி பார்த்திபன் அவர்கள். நன்றி. இந்த கலந்துரையாடலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. அது குறிப்பாக அந்த கதை, நாடகம், நடனம் சம்பந்தமான ஒரு விடயத்தை சொல்லும்போது மனதில் பதியக்கூடியதாக இருந்தது. நன்றி. இந்த பயணம், கலை பயணம் தொடர வேண்டும். இன்னும் பல மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன் வளர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு இன்றைக்கும் இருக்கணும். நன்றி. நேத்ரா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் எனது நன்றி. நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சஹானா, அது நேரம் ஏனைய அதிதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சசிகாந்தன் அவர்களுக்கும் நன்றி. கேமரா தொழில்நுட்ப சகோதரர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்று மனப்படக்கும் கோகுல் நிரஞ்சன்.